பிரதமரையே சேர்த்துட்டோமே, எங்களுக்கு பயம் இல்லாதனால நாங்க பிரதமரையே சேர்க்கிறோங்கிறாங்க. பிரதமர் மேல எஃப்ஐஆர் போட முடியும்? யார் காதல பூ சுத்துறீங்க? சரி, உங்க கட்சியில வாரிசுலே இல்லையா? அது என்ன பிரதமர் ஆனாதான் வாரிசை பத்தி பேசுவீங்களா? மத்திய அமைச்சருடைய மகன்கள், மகள்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எத்தனை பேர் வேற வேற பதவிகள் இருக்கிறாங்க? ஒரே குடும்பத்தில் 2 பேர் பதவியில் இருக்கிறாங்களா இல்லையா? அமித்ஷா ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார்? நேற்று கூட்டத்தையும் சொல்லல, கவனிச்சிங்களா? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல, எடப்பாடி கடுமையாக எதிர்த்து அண்ணாமலையே சொல்லிட்டாரு. நம்ம வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு உங்க தலைவர் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது மேடையில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தாரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எங்க? ஒரு நாடறிஞ்ச பிரபலம் அந்த வாக்கு வங்கியை குறி வச்சு நம்ம வீட்டை நோக்கி படையெடுத்து வர்றான், இல்லை நம்ம வீட்டுக்குள்ள எதையோ எடுக்க வர்றான்னா நம்ம வீடு தான் உஷாரா இருக்கணும். கேட்ட போட்டு இல்லை அவன் எத்தனை பேர் வரான்னு பாரு, 4 பேரா, நம்ம ஒரு 6 பேராவது இருக்கணும் அப்படின்னு குறைஞ்சபட்ச தற்காப்பு எச்சரிக்கை உணர்வு இருக்குல்ல. எடப்பாடி அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற 27ஆம் தேதி ராகுல் நடத்துகிற யாத்திரையில் பங்கேற்க இருக்கிறாரு. நேரடியாக பீகார் களத்துக்கு போறாரு ஸ்டாலின். இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? தாக்கத்தை ஏற்படுத்துவதில் ஒரு மெசேஜை சொல்லும். என்னன்னா, இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற பெயரில் ஒரு 10க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதிச்சு அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பெயர்களை சொல்லி அதெல்லாம் இருந்தால் கூட இந்தியாவின் குடிமகன் என்பதை நிரூபிக்கணும். அப்போதான் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற முடியும் அல்லது புதிதாக சேர்க்க முடியுன்ற ஒரு இதை கொண்டாந்ததுனால அது உச்சநீதிமன்றத்துடைய வழக்குக்கெல்லாம் போச்சு. உச்சநீதிமன்றமே ஆதாரை வைத்து நீங்கள் என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிர திருத்த திட்டம் பீகாரில் இப்போ தேர்தல் வர்றதுனால அங்கே லைம்லைட்டில் தெரியுது. அதை நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலமாக அமல்படுத்த, குறிப்பாக அடுத்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லையும் அடுத்த கட்டமாக அதை கொண்டு வர போகிறாங்க. இப்போது ஒரு வாக்காளர் பட்டியலை திருத்துங்க, அதில் இறந்தவங்க பேரை எடுக்கிறது, 18 வயசு வந்தவனை புதுசாக சேர்க்கறதுங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்படி யாரும் குய்யோ முறையோன்னு சத்தம் போடல. எதுக்காக இவ்வளோ தூரம் இது ஒரு பேசு பொருளாக மாறிச்சு? ஒரு பீதியும் பதட்டமும் ஏன் வந்துச்சு? ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது இல்லைங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமாப்பான்னு சாதாரண நபர்களோட கேட்குற அளவுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ தான் மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், கேரளாவில் இங்கெல்லாம் சில தொகுதிகளில் நடந்த சில வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை நாடு முழுக்க தெரிகிற மாதிரி ராகுல் காந்தி அதை ஆதாரப்பூர்வம் வெளியில் கொண்டு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு பிஜேபி ஏதோ செய்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக நடந்துடுச்சு வச்சு சொல்ல, ஆனால் விவாதத்துக்குரிய ஒரு சந்தேகங்கள்ங்கிறது யாருமே மறுக்க முடியல. ஒரு ஒயின் ஷாப் இயங்குது ஒரு பில்டிங்கில் கர்நாடகாவில். அந்த பில்டிங்கில் 63 பேர் குடியிருக்கிறான்னு எழுதுறாங்க. நம்ம சாதாரணமாக நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் நின்று பாருங்களேன், சார் என் பேர் நான் முதல்ல அயனாவரத்தில் இருந்தேன், இப்போ ஆழ்வார்பேட்டைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட 1000 கேள்வி கேட்பாங்க. தேவையான கேள்வி தான். நமக்கு சலிப்பு ஏற்படுகிற அளவுக்கு முதல்ல அங்கே போய் அந்த பட்டியலிருந்து அயனாவரம் எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருதோ அங்கே இருந்த சட்டமன்ற தேர்தல் அதிகாரியை போய் பார்த்து உங்களுடைய பெயர் இந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வந்தால் தான் இங்கே சேர்ப்போன்னு சொல்லுவாங்க. அப்போ காலங்காலமாக குடியிருக்கிற நமக்கே இந்த நிலைமைன்னா, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒயின் ஷாப் அட்ரஸை போட்டு 63 பேர் இருக்கிறான், அப்பா 72 வயசு, பையன் அதை விட அதிக வயசு, ஒரே வீட்டில் 50 பேர் எல்லாம் பிள்ளைங்கன்னு காட்டுறான் அப்படின்னு விதவிதமான முறைகேடுகள். அது மோசடி நடந்துச்சுங்கிறதுக்குள்ள போக வேண்டாம். அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லும் போது தான் ஜனநாயகத்தை நசுக்கிற வேலைன்னு நம்ம எல்லாரும் பேசுவோம். நம்பிக்கை குலைக்கிற ஒரு செயல். அப்போ அது விளக்கத்தை சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் அந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றீங்கன்னா வாக்காளர்கள் மத்தியில் நீங்கள் பீதியை கிளப்புறீங்க. ஒரு என்ன சொல்றது, ஜனநாயகத்தின் ஆன்மாவாக விளங்குகிற தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கிறீங்கலாம் குற்றச்சாட்டை சொல்லலாம். ராகுல் காந்தி அந்த பிரஸ் மீட்டை வச்சு முடிச்ச உடனே நீங்க பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யுங்க, இல்லாட்டி 3 வருஷம் ஜெயில் போகணும். என்ன சார்? அப்ப எதையோ சொல்லி இந்த விவகாரத்தை யாரும் கிளப்பாதீங்கன்னு அவங்க சொல்ல வர்ற போதுதான் இந்த விவகாரத்தை லேஸ்ல விடக்கூடாதுன்னு இந்தியா கூட்டணியில் பிரதானமான கூட்டணி எதிர்கட்சியில் இருக்கிற அணி அவங்க தான். அதனால அவங்க அப்படிதான் அவங்க தான் அதை முன்னெடுத்து ஆகணும். எந்த தனிநபரும் தனி வழக்கு போடலாமே தவிர மக்கள் மன்றத்துக்கு போய் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எவர் ஒருவர் தவறு செய்கிறாரோ அவருக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கடமை தான். அந்த வகையில் தான் பீகாரில் 11 நாள் நினைக்கிறேன் ராகுல் யாத்திரை போயிட்டு இருக்கிறார். அதில் ஒரு நாள் இவரும் கலந்துக்கிறார். ஏதோ பீகாருக்கானது மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடையாளம்னு தான் நான் பார்க்குறேன். அதில் அரசியலை புகுத்த நினைச்சாங்கன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இதில் ஒன்றுமே இல்லை சார், இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டாலும் நான் எடுத்துக்க மாட்டேன். மிக நிச்சயமாக ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த பயணம் உதவினால் ஒரு பத்திரிகையாளராக நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணும், தெரிஞ்சுக்கணும். இந்த ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அப்படின்றது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் ஏற்கனவே அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு கொண்டு போனீங்க போன தேர்தலில். இப்பயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படி கொண்டுட்டு போனதுனால தான் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. இன்னைக்கு கிடைச்சிருந்தா அவங்க நினைச்ச மாதிரி 400 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் 2-3 திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டு தலையை கீழே போட்டுட்டு இருக்கிறாங்க. சரிதானே? அதை சொன்னதுனால தான் கிடைச்சது. அதை சொன்னதுனால தான் உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு 50% வெற்றி கூட கிடைக்கல. அதை சொன்னதுனால தான் அயோத்தி உட்பட்ட அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. மக்கள் அங்கே விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் நிஜமாவே சந்தோஷப்பட்டேன். அது உத்தரப்பிரதேசில் பிஜேபி தோக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அவங்க 80க்கு 70 இடங்கள் ஜெயிச்ச போதெல்லாம் நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் ராமர் கோயிலை ஒன்றை கட்டிட்டோன்ட்டு ஏதோ நாடே சுபிச்சம் அடைஞ்சிட்ட மாதிரின்னு சொல்ல வந்தாங்க இல்லையா, அது தப்பு. ராமர் கோயிலை கட்டுங்க, நம்பிக்கை நானும் தான் அந்த பக்கம் போனால் நானும் தான் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன். அது எங்களுடைய உரிமை, தனிநபர்களுடைய உரிமை, அந்தந்த மதத்தவருடைய கடமை உரிமைன்னு ஏதோ எடுத்துகிட்டு போகலாம். அதை செஞ்சிட்டதுனாலேயே அதில் அரசியலை புகுத்தி அதன் காரணமாகவே உத்தரப்பிரதேசம் அப்படியே மலர்ந்துடுச்சு, அதன் காரணமாகவே உத்தரப்பிரதேசத்தை உள்ளடக்கி இந்தியா அப்படியே பூத்து குலுங்கிடுச்சுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இதை உத்தரப்பிரதேசத்து மக்களே நம்பாததுனால தான் அரசியமைப்பு சட்டத்தை தூக்கி காமிச்சோடைய விளைவு காங்கிரஸுக்கும் கிடைச்சது. 44 இடங்கள்ல 10% இடம் கூட கிடைக்கலன்னு எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுக்காம 5 வருஷம் நடத்துனீங்கல்ல. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுல. எந்த ராகுல் காந்தியிடம் நீங்கள் வீட்டை பறித்தீர்களோ அவருக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய சூழல் எதனால வந்துச்சு? மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுனால தான், அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி காமிச்சதுனால தான். விழிப்பா இருங்க. அப்படி அவர்கள் வந்தால் உங்களை நசுக்குவது போல ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல் சட்ட திருத்தங்களை செய்வார்கள். அவர் சொன்னது மக்கள் கேட்டாங்கன்னு நான் எடுத்துக்கோ. ஆட்சிக்கு வந்தா வரலைங்கிறது வேற. உங்களுக்கு அந்த வாய்ப்பே அவ்வளவு சுலபத்துல தரலைங்கிறதா முதல் ஸ்டெப். அதாவது மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடத்தினாலுமே கூட இன்னைக்கு 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் இது கருப்பு சட்டம், கருப்பு நாள்னு சொல்றாரு. ஆமா, இது கருப்பு சட்டம் இல்லாம வேற என்ன சார்? அவங்க எதோ சொல்றாங்க, நாங்க பிரதமரையே சேர்த்துட்டோமே, ஏன் நீங்க பதறீங்க? நேற்று பிரதமரும் அமித்ஷாவும் இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஊழல் செஞ்சவங்க தானே பயப்படணும், ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறாங்க? நீங்க எதற்கு எடுத்தாலும் இடி அனுப்புறீங்க, கைது பண்றீங்க. இடி இதுவரைக்கும் தொடுத்த வழக்குல கிட்டத்தட்ட 95% தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. யாருக்குமே கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல. ஆனா ஒவ்வொரு வழக்குல எல்லாரும் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க. கன்விக்ஷனே வரல. ட்ரையலுக்கே எடுத்துட்டு போகாத வழக்கெல்லாம் எவ்வளவு. செந்தில் பாலாஜி வழக்கு உதாரணமா சொல்றாங்கல்ல. அதாவது என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துச்சு? வழக்க சீக்கிரம் நடத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு தள்ளிட்டா ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடுது. சிறைக்கு இல்லை, சிறைக்கு போறதுக்கு கூட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அந்த வேன்ல எடுத்து அந்த தீர்ப்பு அந்த நிமிடமே ஒரு பதவி இழந்துடுறாரு. ஏற்கனவே அந்த சட்டங்கள் இருக்கு, எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? பிரதமரையே சேர்த்துட்டோமே, எங்களுக்கு பயம் இல்லாதனால நாங்கள் பிரதமரையே சேர்க்கிறோங்கிறாங்களே. பிரதமர் மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா? யார் காதல பூ சுத்துறீங்க? ஜஸ்ட் லைக் தட் வழக்கு பதிய முடியுமா? அவரை கைது பண்றதெல்லாம் அப்புறம். பிரதமரை எந்த காலத்துல எந்த சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க? அவசர நிலை பிரகடனப்படுத்தி அதுவே அந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் இருப்பாங்க. எந்த பிரதமரை சார் யார் சார் கைது பண்ணுவாங்க? ஒருவேளை பாஜக ஆட்சி இழந்தாலுமே கூட அது பாஜகவுக்கும் இது பொருந்தும். சரியா, பாஜக ஆட்சி இழந்துட்டா இங்க பிரதமரே இல்லை இல்ல, காங்கிரஸ் பிரதமரா அல்லது நான் பிஜேபி அல்லாத ஒரு பிரதமர் இருப்பாரா? பிரதமரை சேர்க்கிறீங்களே எப்படி? யாரை ஏமாத்துறீங்க? பிரதமர் மேல ஒரு வழக்கு தொடுக்கணும்னா கூட, ஊழல் வழக்கோ எந்த வழக்கோ தொடுக்கணும், முதல்ல அனுமதி ஜனாதிபதி வாங்கணும். இப்போ எடுத்துக்கோ, முர்மு கொடுப்பாரா? என்ன சார் கேலி கூத்தா இருக்கு? அப்புறம் எதுக்கு சார் விளையாட்டுத்தனமா அது பிரதமரை சேர்க்குறீங்க? இது முழுக்க முழுக்க பிற மாநிலத்து முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மேல கூட வழக்கு போட முடியாது சார். கிரிமினல் கேஸ் போடுறது வேற, கொலை வழக்கு அதெல்லாம் தனி. அதுக்கே போடணும்னா கூட நீங்க ஜனாதிபதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க. ஆனா எதிர்கட்சியாளர் மாநிலத்தில் ஜஸ்ட் லைக் முதலமைச்சர்களை பிடிச்சு உள்ள போடுவீங்க. தப்பு செஞ்சா போடுங்க, வழக்கு சீக்கிரம் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு பதவியை பறிக்கணுங்கிறதா ஜனநாயகத்தை வலுப்படுத்துற வேலையா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது இன்னைக்கு நீங்க ரைட் 100% பிஜேபியினரை நான் நம்புறேன். அவர்கள் மிக நேர்மையானவர்கள், இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். உங்களை மாதிரி அடுத்து வர்றவங்களும் இருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அரசியலுக்காக பயன்படுத்துவாங்கல்ல. முதல்ல பிடிச்சு உள்ள போடுங்க, ஜுடிஷியரிலாம் நம்ம ஆளுதான். அப்படிதான் நீங்க கொண்டு பிஜேபி செய்தி தொடர்பாளரை உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறீங்கனால என்ன சார் அர்த்தம்? அதே இது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தருடைய பேர் போச்சு. அவரு 7 வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று போட்டாருன்னு அவர் பேரை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. கொலீஜியம் ரெஃபர் பண்ணி உச்சநீதிமன்ற கொலீஜியம் அதுக்கு சட்ட அமைச்சகத்துக்கு அனுப்பின பிறகு சட்ட அமைச்சகம் ஹோல்டு பண்ணுறாங்க. பேரை சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் நான்.
அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுன்னா அது ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா அப்போ ஜுடிஷியரி அப்படி வச்சுக்கிறீங்க. தேர்தல் ஆணைய கமிஷனர்களை நியமிக்கிற விஷயத்துலையும் சட்டங்களை திருத்தி இன்னைக்கு விஆர்எஸ் கொடுக்குறாரு, அடுத்த நாளே போய் கமிஷனராக பதவி இருக்கிறாரு. அப்போ அவங்க ஆட்களை கொண்டாந்து உட்காரு. இப்படியெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் சேட்டை பண்ணுறது, கைது நடவடிக்கையில் 30 நாள் இருந்தால் 31ஆம் நாள் பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிருன்னு சொல்றது என்ன சார் அக்கிரமம் அது? இல்ல சட்டத்துல பல ஓட்டைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க. செந்தில் பாலாஜி அவர் தொடர்ந்து அமைச்சர்கள் வச்சிருக்கிறாரா? மக்கள் மன்றத்துல வந்து சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இப்படி ஒரு ஊழல் வழக்குல இவர் உள்ள போயிருக்கிறாரு, அப்ப கூட தண்டிக்கப்படலை, அதையும் நீங்க பேசணும். சிறையில் இருந்துட்டு அரசாங்கத்தை நடத்தலாமா? இது சரியா? அரசாங்கத்தை எங்க நடத்தினாரு? அவர் இலாக்காவை பறிச்சாங்கல்ல ஒரு மாசத்திலேயே. இலாக்கா இல்லாத அமைச்சராக தானே இருந்தார். அமைச்சர் பதவியை இவங்க வெறும் அமைச்சர் பதவி மட்டும் இல்ல, பதவியே இழப்போனா எம்எல்ஏ பதவியும் சேர்த்தாண்டா நான் நினைக்கிறேன். அடுத்து திருத்தங்கள் கொண்டு வராங்களா, இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிருக்கு, அதுல சில சஜஷன்லாம் கொடுப்பாங்க. சரி, ஒருவேளை அந்த வழக்கில் ஒரு விடுதலை ஆயிடுறாரு. நீங்கள் எந்த வழக்குக்காக அவர் 30 நாள் சிறையில் இருந்தாரோ, 31ஆவது நாள் பதவியை இழந்தாரோ, அந்த வழக்கு ட்ரையல் நடந்து, சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடந்து அதில் அவர் விடுதலை ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த இழப்பை யார் ஈடுகட்டுவா? அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்கும், ஏதோ நடக்கும்ல சார், ஷஃப்லிங் நடக்கும், அந்த துறையை வேற ஒருத்தர் பார்ப்பாரு. இது நீங்க வெறும் பிஜேபி அல்லது திமுக காங்கிரஸ் அப்படி பார்க்காதீங்க, எல்லாரையும் மனசுல வச்சு பாருங்க. நீங்க நல்லா நடத்துவீங்கக்கா, எதிர்காலத்துல வர்றவங்களும் சட்டத்தை சரியா பயன்படுத்தணும் என்ன சார் நிச்சயம் இருக்கு? இப்படிதான் பொடா சட்டத்தை கொண்டு வரும்போது சொன்னாங்க, அது வரும்போது இல்லை தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டும்தான், அப்புறம் ஜெயலலிதா அதை வைகோக்கு எதிராக பயன்படுத்தும், இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிறீங்க, நீங்களே கதறீங்க. இந்த சிதம்பரம் தான் இந்த இடி வழக்குல அந்த ஈடிக்கு அளப்பரிய அதிகாரங்களை கொடுத்து எழுதுனதே சிதம்பரம் இருக்கும்போது தான். இன்னைக்கு அவரையே பிடிச்சு உள்ள போட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அன்னைக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அடுத்து வந்தவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்கிறதுக்கு சமகாலத்திலே பல உதாரணங்கள் இருக்கு. அதனால அந்த 3 மசோதாக்களுமே ஜனநாயக விரோதமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்போ அமித்ஷா தமிழகம் வந்து பூத் கமிட்டி, முதல் பூத் கமிட்டி மாநாடு, பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடு, அதில் பேசுகிற பொழுது ராகுல் காந்தியே பிரதமராக்குவது சோனியா காந்தியினுடைய கனவு, உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவது ஸ்டாலின் அவர்களுடைய கனவாக இருக்கு, இது ஒருபோதும் நடக்காது, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, அது உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அதுல எந்த ஆச்சரியமும் இல்லையே. அவருடைய தொண்டர்களுக்கு நாம் எப்பாடுபட்டாவது ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக கொண்டு சொல்லுவாரு. அவங்களுக்குன்னு இருக்கிறத எதிரணியை போட்டு விமர்சிக்கிறது, பலவீனப்படுத்துறது தானே அது வாரிசு அரசியல்ங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகுதான் அந்த வாரிசுக்கு இந்திய அரசினுடைய அந்த பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுக்குற அளவுக்கு மக்கள் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்க. நீங்க வாரிசுன்னு சொன்ன பிறகுதான் உதயநிதி சேப்பாக்கத்தில் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. சரி, மந்திரி ஆக்கிட்டாரு, எம்எல்ஏன்னு தான் சொன்னாங்க, கடைசியில் மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்புறம் துணை அதெல்லாம் ஆன பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 கொடுக்குறாங்க. திமுக வக்காலத்து வாங்கல, மக்கள் கையில தான் அது இருக்கு. மக்கள் அதை ஒரு பொருட்டா மதிக்கலைன்னா வாரிசுன்னு வந்த பிறகு ஒரு அடாவடி பண்ணா நம்ம விமர்சிக்கணுமே தவிர வாரிசுங்கிறதுக்காக அவங்க ஆகக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே. சரி, உங்க கட்சியில வாரிசுல இல்லையா? அதுனா பிரதமர் ஆனாதான் வாரிசை பத்தி பேசுவீங்களா? மத்திய அமைச்சருடைய மகன்கள், மகள்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எத்தனை பேர் வேற வேற பதவிகள் இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் 2 பேர் பதவியில் இருக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவங்க வாரிசு தானே, அல்லது அந்த பிரதான குடும்ப தலைவருடைய அடையாளத்தை பயன்படுத்தி தானே 2வது பதவியை 2வது நபர் வாங்குறார். அப்போ அது மட்டும் அந்த கணக்கில் வராதா? அதையும் மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க, சரிதானா? பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவருடைய மகனையோ மகளையோ எம்பியாவோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது அந்த மக்கள் முடிவு தேர்ந்தெடுக்கிறாங்க சார். அவங்க முடிவு கூட்டணும்னு தான் நான் சொல்லுவேன். பிஜேபிக்கு இதே கருத்து தான் என்னுடைய கருத்து. ஏதோ திமுக அண்ணாதிமுக மட்டும் இல்லை, மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டு நீங்க மக்கள் மன்றத்தை வந்து சொல்லுங்க. அதனால அவருடைய விமர்சனத்துல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அதுக்கு இனிமேல் எடப்பாடி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது பாத்தீங்களா, எடப்பாடி நீங்க அமித்ஷா சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் கம்மாவை இங்க போட சொன்னாருன்னு திருப்பி ஒன்று ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி என்ன சொல்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்மளா போய் அதுல போய் ஏதோ. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இப்போ பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன், நீங்க அதுல கவனிச்சுட்டு விஷயம் என்னன்னா, அவர் மேடையில் வச்சுட்டு அண்ணாமலை சொல்லட்டும், எடப்பாடியை நாம முதல்வர் பதில் அமர வைக்கிற வரைக்கும் ஓயக்கூடாது. ஏன் அமித்ஷா ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார்? நேற்று கூட்டத்தையும் சொல்லலை, கவனிச்சிங்களா? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல, எடப்பாடி கடுமையாக எதிர்த்து அண்ணாமலையே சொல்லிட்டாரு. நம்ம வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். அமித்ஷா தானே சார் இந்த கூட்டணி எதுனாலும் அமித்ஷாட்ட பேசுங்க நெல்முருகன் சொல்றார், அமித்ஷா முடிவு செய்வார்னு தமிழிசை சொல்றார், அமித்ஷா முடிவு பண்ணுவார்னு அண்ணாமலை சொன்னார். அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார். இன்னைக்கும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற மாநில அளவில் நயினா நாகேந்திரன் சொல்றார் இதெல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணுவார். அந்த அமித்ஷா நேற்று நடந்த நிகழ்ச்சியிலாவது நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட கசப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சொல்லுவாங்க போல தான் எதிர்பார்த்தேன். நேற்று சொல்லலையே. அவரை தடுப்பது எது இல்லை, அவர் மனசுல ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல.
அதனால தான் சொன்னேன், எடப்பாடியினுடைய கருத்தை கேட்டுட்டு நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு ரைமிங்ல நயனா நாகேந்திரன் பேசினாரு. இப்போ குறிப்பாக பாஜக முன்னெடுக்கக்கூடிய அரசியல்ல அவங்க கான்கிரீட்டா இந்தந்த வாக்குறுதிகள்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் வந்து எடுபடலை, அதெல்லாம் வந்து நீங்க சரி செய்யல, அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடும் இல்லையா அந்த அரசியல்? எடுபடட்டும். அதுதானே சார் அரசியல், அதுதானே சார் ஜனநாயகம். திமுக செஞ்ச தவறுகளை வெளியில கொண்டு வாங்கன்னு தான் நானும் சொல்றேன். உங்க தலைவர் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது மேடையில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தாரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எங்க? அது எங்க? பதில் சொல்லணும்ல நயனா நாகேந்திரன். கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாருன்னு எனக்கு நினைவு. ஒரு காப்பி எப்படி சிபிஐக்கு நான் அனுப்புவேன்னு சொன்னாரு, மத்திய அரசுக்கு அனுப்புவேன்னாரு. இதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? திமுகவிடம் நீங்கள் பேசிய பேரம் என்ன? நான் கேட்க மாட்டேன், மக்கள் கேட்பாங்க. எதனால நீங்க அமைதியா இருக்கீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, வாக்குறுதி நயனா நாகேந்திரன் கேட்கிறாரு. ஜனநாயகத்தில் அப்படி ஒரு குரல் வேணும். நயனா நாகேந்திரனை பார்த்து இந்த குரலும் வரும்ல. உங்க முன்னாள் தலைவர் நீங்க உட்கார்ந்துருக்கிற சீட்ல முதல் நாள் வரைக்கும் உட்கார்ந்துருந்தாரு. அந்த அண்ணாமலை 2 ஃபைல் வெளியிட்டாரு, 3 ஃபைல்னு சொல்லி. அந்த ஆதாரங்கள் எங்க? அதை வச்சு ஒரு எஃப்ஐஆர் பண்ணீங்க. எஃப்ஐஆர் கூட அப்புறம் முதல்ல ஒரு சோதனை நடத்துனீங்களா? சொல்லுங்க சார், கேட்பாங்கல்ல. மக்களை முட்டாளாக்க கூடாது. இப்போ விஜயினுடைய 2வது மாநில மாநாடு அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படாச்சு. நீங்களும் பல பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் பேசினது, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது, அது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக். அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு நான் பாக்குறேன். அப்படி அவரிடம் இருக்கிற அந்த தலைமை பண்புக்குரிய குறைபாடுகளை எடுத்து நீங்களும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க. நேற்று நேரு சொன்னார்ல, அவருடைய தரம் அவ்வளவுதான் அப்படின்னார்ல, அது மக்கள்கிட்ட போய் சொல்றேன். ஏன்னா எனக்கும் சில இதில் உடன்பு, அதாவது அங்கிள்னு சொன்னது அவமரியாதான வார்த்தை இல்லைன்னு தான் நான் சொன்னேன் தவிர, நல்லா தானே சொல்லியிருக்காருல, நான் சொல்லலை. அங்கிள் ஒருவேளை கூப்பிட்டு பழகிருக்கலாம். ஸ்டாலினை பார்த்து குழந்தையா இருக்கும்போது அப்பா கூட போகும்போது அங்கிள் கூட கூப்பிட்டுருக்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத வாய்ப்பு விஜய்க்கு இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா கலைஞருடைய நட்புல இருந்தவர். தம்பி வா தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போயிருக்கலாம். ஏதோ ஒரு நேரத்துல இருந்து 2-3 போட்டோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இவன் சின்ன பையனா விஜய் நிற்கிறார், ஏதோ ஒன்று கலைஞர் திறந்து வைக்கிறார். அப்ப இவரை விட உயரமா, இவரோட வயதுல பெரியா இருக்கிற ஸ்டாலின் எங்க இருந்து அங்கிள் தான் கூப்பிட்டுருப்பார். நான் நியாயப்படுத்தலை சார். அப்படி ஒரு தலைவரை அப்படி சொல்லலாமா நீங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இதே முதலமைச்சரை நீ வா போன்னு ஒருமையில பேசிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நீங்க என்ன இதுவரைக்கும் மியாவனாவது சத்தம் கொடுத்தீங்களா திமுகவினர்? ராமதாஸும் அதே மாதிரி ஒரு அவமரியாதையான வார்த்தையை தான் பயன்படுத்தினார். வயசுல மூத்தவரோ சின்னவரோ, ஸ்டாலின் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் நமக்கான முதலமைச்சர். நம்ம தலையெழுத்தோட வச்சு உங்களுக்கு பிடிக்கல, உன் தலையெழுத்து அவர் தான். அடுத்த மே மாசம் வரைக்கும், அடுத்த ஒரு பதவி வர வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவருக்குரிய மரியாதையை கொடுக்கணும். போங்க வாங்கன்னு தான் பேசணும். சரிதானா? ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்ல முடியாதுனால என்னை பொருள் எடுத்தோடனே ஸ்டாலின்னு பேசுறோம். அதை என்ன சொல்றோம், அவமரியாதையான ஒரு இன் விகுதி போட்டு பேசுறதோ, நீ வா போன்னு பேசுறது தான் அவமரியாதைன்னு நம்ம சொல்றோம். அப்படி நம்ம யாரும் பேச மாட்டோம். பேசினா தப்புங்கிறோம். உன்னையெல்லாம் வந்து நான் கோட்டையில பார்த்தேன் பாரு அப்படின்னு ராமதாஸரோட பேசினார். நிஜமாவே அன்னைக்கு திமுகவினர் கொதிச்சிருப்பாங்க. பட் ஒரு சின்னதாக அதை கடந்து போனதுக்கு காரணம் அவருடைய வயதா இருக்கலாம். 80 வயசை நெருங்குறாரேன்னு கூட நினைச்சிருக்கலாம். 90 வயதே ஆனாலும் 100 வயதே ஆனாலும் பதவியில் இருக்கிற முதலமைச்சரை உன்னை நீ வா போன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. நேரு சொன்ன மாதிரி அது அவங்க தராதரத்தை காட்டுதுன்னு சொல்லலாம். இப்போ அங்கிள்னு சொன்னது ரைட், நக்கல் தான் பண்றாரு, நையாண்டினை கூட எடுத்துக்கோமே. அதுக்கு நீங்க அரசியல் ரீதியாக பதிலடி கொடுங்க. இல்ல அவருடைய அரசியல் பேச்சு அப்படின்றது என்ன தாக்கத்தை இங்க அது மட்டும் இல்ல, போன மீட்டிங்க்கு முதல் மாநாட்டுக்கு 2வது மாநாட்டுக்கும் கொஞ்சம் மெருகேறி இருக்கு. எந்த வகையில? பார்க்காமல் சில விஷயங்களை கன்வே பண்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நேற்று அவர் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள்னு 2-3 நம்ம சொல்லி ஆகணும். நீங்க கண்ணு கட்டுற தூரத்துல தேர்தல் வந்துடுச்சு. முதலமைச்சர் ஆக போறீங்க. அவர் பார்வையில கோட்டையில போய் உட்கார போறீங்க. இந்த மாநிலத்தை ஆள போறீங்க. ஒரு தலைவனா உருவாயிட்டீங்க. எத்தனை லட்சம் பேருக்கு தலைவருங்கலாம் அப்புறம். நேற்றுக்கு கூட நான் கூட்டத்தை வச்சு பார்த்தல, அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் ஆயிட்டாருன்னு, குறைஞ்சபட்சம் ஆயிட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு கட்சியினுடைய தலைவர் நெத்தியில ரிப்பனை கட்டிக்கிட்டு தோல்ல துண்டு போடுறது கௌரவம். அந்த கட்சியினுடைய அடையாளத்தோடு இருக்கிற கலர் துண்டை போடுறது கௌரவம். அது என்ன சார் நெத்தியில ரிப்பன் கட்டுறது? நடிகர் விஜய்க்கு அது சரியா வரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு அது நல்லதா தெரியல. எனக்கு தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு 1000 வேலை இருக்கு சார். நீங்க இப்படி நடந்து வந்தாலே அவங்க தவிக்கிறான் சார், துடிக்கிறான் சார். அது அவனுக்கு அது போதும் சார். நெத்தியில ரிப்பன். நான் என்ன சொல்றேன், அது ஏதோ இதெல்லாம் ஒரு குற்றமா சார்னு கேட்கலாம். நானும் அதெல்லாம் ஒரு குற்றம் இல்லைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் என்னை ஆள நினைக்கிற விஜய் கிட்ட நான் எப்படி பொது வழியில நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்புறம் பேச்சு வாக்குல பேசிட்டு போய் இந்த கட்சியை நான் ஏன் தொடங்கினேன் தெரியுமான்னு ஏதோ 2 சொல்லிட்டு அப்புறம் என்ன இதுக்கு நான் தொடங்கினேன்னு ஒரு வார்த்தை ஒரு தலைவர் பயன்படுத்துகிற வார்த்தையா சொல்லுங்க. இதெல்லாம் அவர் தவிர்க்கணும்.
ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் மக்கள் கவனிப்பாங்கன்னு நான் சொன்னேன். தனி விமானத்துல திரிஷா போனது இன்னைக்கு தமிழிசை சொல்லி காட்டுறாங்களே, விஜய் எதை தவிர்த்திருக்கணும்? அவர் வெறும் நடிகராக இருந்த போது இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் திரிஷா, அங்கிட்ட இன்னும் 2 நயன்தாரான்னு 4 பேரை கூட்டிட்டு போனா கூட ரசிகன் அதை ரசிச்சு கொண்டாடுவான், நம்மளாம் சிரிச்சு பேசி விவாதிப்போம். ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தலைவரான பிறகு அந்த மாதிரியான பொது வெளியில் தோன்றதை மக்கள் தமிழிசை மக்கள் ஒரு ஆள் அவங்க விமர்சனத்துக்காகவே பயன்படுத்திக்கட்டும். ஆக அதை கவனிக்கிறாங்கிற அந்த ஒரு புரிதல் விஜய்க்கு முதல்ல வரணும். பொது வெளியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் எப்படி நடந்துக்கிட்டாலும் மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற அந்த புரிதல் அவருக்கு வரலைன்னா தலைவருக்குரிய எல்லா பண்புகளும் அவ்வளவு எளிதில் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு 70-80% மெருகேறிக்கிட்டே வந்தால் தான் ஒரு முழுமையான தலைவனாக உருவெடுக்க முடியும். இந்த ரிப்பன் கட்டுறது, இந்த ஆப் வெளியிடுற போது தலையை சீவாம ஒரு வீடியோ வெளியிடுறது, இதெல்லாம் தலைவருக்கு அழகல்ல. நடிகர் விஜய்க்கு அது சூப்பராக இருக்கும். லட்சக்கணக்கான ரசிகர்கள் விசில் அடிப்பான், கொண்டாடுவான். அதை தனிப்பட்ட முறையில் நான் ரசிக்க மாட்டேங்கிறவங்க அவருடைய ரசிகர்கள் அதை ரசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ரசிகர்களுக்காக மட்டுமா அதை கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்கள ஒருத்தர் ஜெயிச்சு வர போறார், நீங்க போடுற ஓட்டு இந்த விஜய்க்கு போடுற ஓட்டுன்னு என்னையும் சேர்த்தான் சொன்னார், உங்களையும் பார்த்தா சொன்னார் மறைமுகமா. ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கான அறைகூவல். அந்த தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக நான் சொல்றேன், நீங்கள் நடந்து கொண்ட விதம் தவறு. என்ன இதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, நெத்தியில கட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அங்கிள்னு சொல்றீங்கன்னா அப்ப எல்லாருக்கும் அப்படி பேசுறீங்களான்னு ஒரு எதிர் விமர்சனம் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும்போது அதிமுக விமர்சனம் பண்ணாரு. தொடங்கிட்டார்ல, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட தகுதியற்றவர் கையில அந்த கட்சி இருக்குன்னு சொல்லிட்டார். ஊழல், தாங்கள் செய்த ஊழலுக்கு பயந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு இதெல்லாம் எடப்பாடியை மையப்படுத்திய விமர்சனங்கள். அதையே வெளிப்படையா சொல்லாம அந்த அவர் தலைமையில் இயங்குகிற அந்த அதிமுக தொண்டர்களை குறி வச்சு நேற்று ஒரு வலையை வீசிட்டார். நீங்களாம் அவங்களாம் வேதனையில் இருக்கிறாங்க, 26ல் என்ன முடிவு எடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. ஏன்னா எனக்கு பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர்னு ஒரு கொக்கியை போட்டார் முன்னாடியே கூட்டம் தொடங்கும் போதே. அப்போ நான் இருக்கிறேன் வாங்கன்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதுக்கு பலன் இருக்குமா சார் நீங்க கேட்டீங்கன்னா, இருக்குமா இருக்காதாங்கிறது வேற. ஒரு நாடறிஞ்ச பிரபலம் அந்த வாக்கு வங்கியை குறி வச்சு நம்ம வீட்டை நோக்கி படையெடுத்து வர்றான், இல்லை நம்ம வீட்டுக்குள்ள எதையோ எடுக்க வர்றான்னா நம்ம வீடு தான் உஷாரா இருக்கணும். கேட்ட போட்டு இல்லை அவன் எத்தனை பேர் வரான்னு பாரு, 4 பேரா, நம்ம ஒரு 6 பேராது இருக்கணும் அப்படின்னு குறைஞ்சபட்ச தற்காப்பு எச்சரிக்கை உணர்வு ஒன்று இருக்குல்ல. எடப்பாடி அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்போ கட்சி நம்ம இந்த மாதிரி பலவீனமா இருக்குங்கிறனால வர்றோம் போறோம்லாம் உரைச்சிட்டு போறான்ற அந்த புரிதலுக்கு போல எடப்பாடி வரணும். 100 தொகுதிகள் கிட்ட கவர் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று மதுராந்தகத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆமா, இன்னும் 134 தொகுதியை கவர் பண்ண போறாரு. அது எச்சரிக்கையா, அது ஒரு கடமை. தேர்தலை தூரத்துல கண்ணு கட்டுற தூரத்துல வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு கட்சி செய்ய வேண்டிய கடமை. கட்சியை பலமா வைக்கணும். ஒன்றுபட்ட அதிமுகவை பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் சொல்றேன். யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று நம்ம கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளும் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சது விஜயை பத்தி தான். நேற்று விஜய் அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாரு, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அப்போ என்ன பண்ணணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியோட உட்காந்து பேசணும். கூச்சம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு, ஜெயலலிதா மீது உங்களுக்கு நிஜமான விசுவாசம் இன்னைக்கும் இருந்தால் எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னு அவர் சொன்னதை நீங்க காது கொடுத்து எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு 2ஆம் கட்டத்தில் அத்தனை பேரும் அவங்க அந்த அம்மா பேசும்போது தலைமை களத்துல நின்று கொடியேற்றிட்டு போது கேட்டவங்க தான். அதை ஒரு துளியாவது நீங்க மதிச்சிங்கன்னா எடப்பாடி உட்கார வச்சு கேட்கணும். எந்த கட்சி என்ன பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னீங்களே, நாங்கெல்லாம் விஜய்னு நினைச்சோம், அவரு வரலன்ட்டாரு, இனி என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இனிமேல் வர்றதுக்கு பெரிய கட்சி இல்லை. அப்ப நம்ம உடஞ்ச ஆட்களையாவது நம்ம ஒன்னா சேர்ப்போம். தினகரன் நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன்ட்டாரு. ஓபிஎஸ் நான் எந்த தியாகத்துக்கும் தயார்ன்ட்டாரு. சசிகலா அதிமுக ஆட்சி மீண்டும் அமர்த்துவதுதான் என்னுடைய கடமைன்னு சொல்றாரு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் ஊரறிய அறிவிச்சிட்டீங்க அதிமுகவில். வேற எதுக்கு பயப்படணும் எடப்பாடி? அவர் தனிப்பட்ட ஆணவத்துக்கோ ஒரு சுய பாதுகாப்பின்மையை இன்னமும் தொடர்றாருன்னா அவர் தலைவருக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். சட்ட ரீதியா, நிர்வாக ரீதியா, கட்சி ரீதியா, கட்டமைப்பு ரீதியா 90% கட்சி உங்கள்கிட்ட, 99% கட்சி உங்கள்கிட்ட வந்துருச்சு. சட்ட ரீதியா முழுமையாவே வந்துடுச்சு. சின்ன சின்ன சிக்கல்கள், சிவில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது பல வருஷம் இழுக்கும். எதுக்காக எடப்பாடி பயப்படணும்? யாரை பார்த்தோம்? இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சாருன்னா எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும். அப்படி அவர் மாத்திக்கலையா, தயங்குறாரா, அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய கடமை 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கு. எடப்பாடி தன்னம்பிக்கையோட இருக்காரு. தேர்தல் அந்த தன்னம்பிக்கை தான் 21ல இதே தன்னம்பிக்கையோடு தான் இருந்தார். ஆட்சியை பறி கொடுத்தார். 24ல இதே தன்னம்பிக்கையோட இருந்தார். 40க்கு 40 தோத்தார். தன்னம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்கு சார். ஒரு டே டெஸ்ட் பண்ணலாம், 2 டெஸ்ட் பண்ணலாம். நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தோத்துக்கிட்டே இருப்பேன்னா எந்த கட்சி தொண்டன் அமைதியா இருப்பான்? இதைத்தான் நான் வேற வார்த்தைகளை சொன்னேன். விஜய் வேற காரணத்தை வச்சு அவங்க வேதனையில இருக்கிறாங்கன்னு சொன்னார். நானும் அந்த வார்த்தையை சொன்னேன். அதிமுக தொண்டர்கள் வேதனையில இருக்கிறாங்க அப்படின்னு.
ஸ்டாலினும் களத்துக்கு போகல, விஜயனும் களத்துக்கு போகல. ஆனால் களத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. 100 தொகுதியில கவர் பண்ணியிருக்காருன்றப்போ அவர் முன்னாடி இருக்காருல்ல ரேஸ்ல. ஆமா, முன்னாடி போனாருன்னு யாருப்பான்னு ரெக்கார்ட் எடுத்து, ஆமா எடப்பாடி தான் முன்னாடி போனார். அப்போ 100 தேதி ஜெயிச்சிட்டாரா? கேண்டிடேட் போட வேணாமா? நாமினேஷன் ஃபைல் பண்ண வேணாமா? அப்போ பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரா? இது ஒரு அடிப்படை கடமையில் இது ஒரு கடமை சார். தேர்தல் ஆண்டு இது. சுற்றுப்பயணம் எல்லாரும் தான் தொடரும். சீமானு தான் போயிட்டு இருக்காரு. சரி, இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறவங்களாம் அவங்க தொகுதியை கைப்பற்றிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒரு தொகுதி எத்தனை பேர் கைப்பற்றுவியே? ஒரு ஆளுக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சொல்லுங்க. இது ஒரு அரசியல் நிகழ்வு. கொஞ்சம் ரைட்டு முன்னாடி போயிட்டாரு. ஸ்டாலினுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்கு, பணப்பலம் இருக்கு, அடிச்சு வச்சிருக்க காசு இருக்கு. திமுகட்ட பச்சையா பேசுவோமே, இதுல என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு? ஏற்கனவே அடிச்சு வச்ச காசை வச்சானு இவர் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லல, இதை ஸ்டாலின் சொன்னாரு. நீங்க அடிக்கிறீங்கன்னு எடப்பாடி சொன்னாரு. நான் எதையுமே சொல்லல. 2 பேரும் சொன்னதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பணம் இருக்கு, கூட்டணி பலம் இருக்கு, கட்சி நல்லா இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை 1.5 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பூத் கமிட்டி கூட்டங்களை 1.5 வருஷம் முன்னாடி தொடங்கிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் கொஞ்சம் மிதக்கமா இருக்கிறார். நம்ம அப்புறம் போய்க்கலாம்னு நினைப்பார். விஜய் இப்போ அந்த இடி முழக்கம் தானே, நான் அன்னைக்கு களத்துக்கு போன போர் முழக்கம் கேட்குன்னு இருக்கிறார். எல்லாத்தையும் கேட்போம். ஒருத்தர் அவங்கவுங்க கடமையை செய்யட்டும். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஓரளவு யூகம் பண்ணலாம், களம் எப்படி இருக்குன்னு. அப்போ கூட கண்டுபிடிக்கிறதுக்கு கருவிகள் வரல. மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்டாலின் அவர்களுடைய அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன அடுத்த கட்ட நகர்வு எடுக்க போறார் இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. கேள்விக்கே அவசியம் இல்லை. அவர் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே ஒரு நாள் பேசும்போது, இப்போ நடக்கிறது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் 2.0ல வரும்னார்ல. அப்போ 2வது தடவை நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு அவருடைய இலக்கு வச்சிருக்கிறார் தான் நம்ம எடுத்துக்கணும். நான் சசிகலா பற்றி சொன்னேன். அதிமுக ஆட்சி அமைப்பு தான் என்னுடைய ஒரே லட்சியம் இருக்கிறார். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றா இருக்கணும், அம்மா ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்தணும்னு தினகரன் சொல்கிறார். எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கட்சி நல்லா இருக்கட்டும்னு ஓபிஎஸ் சொல்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ணுறதை பாருங்கள், சிவனோட ஆட்டத்தை தானே பார்த்தியா, சீமா ஆட்டத்தை பாருங்கன்னு சீமான் வேறு 5 நாள் முன்னாடி ஒரு அறைகோல் விட்டுட்டார். அந்த வார்த்தையை 2வது தடவை சொல்கிறார் இந்த 5 மாதத்தில். அவர் என்ன ஆட்டம் ஆட போகிறான்னு தெரியல. இடி முழக்கமே எப்படி இருக்கே, போர் முழக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் களமாடட்டும், அப்புறம் பேசுவோம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உணர்த்துக்கு மிக்க நன்றி. நன்றி.